வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ ஆகக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பயான்சி. இது ஃப்ளூயிடில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு விதமான விசை. ஃப்ளூயிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் அல்லது வாட்டராக இருக்கலாம். நாம் இப்போ ஒரு வெசலில் வாட்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் மேலே நாம் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வாட்டர்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு மேல்நோக்கு விசையை தான் நாம் பயான்சி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது எதனால் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஃப்ளூயிடோட ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆக அதோட ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நாம் இதில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட பாட்டம் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதமான ப்ரெஷரையும், அதோட டாப் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதமான ப்ரெஷரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு இந்த பயான்சி ஃபோர்ஸுங்கிறது டெவலப் ஆகுது. இப்போ நாம் இதில் ஒரு 3 கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த பயான்சி ஃபோர்ஸுங்கிறது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்டோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்படிங்கிறது மேல் நோக்கி தள்ளப்படும். இதே பயான்சி ஃபோர்ஸுங்கிறது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்டோட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா சிங்க் ஆயிரும். இந்த பயான்சி ஃபோர்ஸும் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். இந்த பயான்சி ஃபோர்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்னால் வெளியேற்றப்பட்ட ஃப்ளூயிடோட வால்யூமுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். தேங்க்யூ.